தோத்ராம் தோத்ராம் தோ. கலாத்தியர் 2:20-21. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறோம். என்னில் அன்பு கொடுத்தேன். இவனுடைய குமாரனை பெற்ற விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். தேவனுடைய கிருபை பார்க்கிறது இல்லை. நான் பிரமாண யாராவது அந்த 20ஆம் வசனம் படிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். போதும் போதும். இந்த நாளே இந்த பிரசங்கத்துடைய தலைப்பு என்னென்றால் கிறிஸ்துவுடனே கூட என்ற ஒரு தலைப்பிலே ஒரு 7 காரியத்தை சிந்திப்போம். கிறிஸ்துவுடனே கூட. ஸோ அதற்கு அநேக காரியங்கள் உண்டு, ஆனால் ஒரு 7 காரியத்தை மட்டும் சிந்திப்போம். கிறிஸ்துவுடனே கூட. அப்போது இந்த வசனத்திலே கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருந்து இந்த உலகத்திற்கு வந்து நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய ரோகங்கள், நம்முடைய துக்கங்கள் எல்லாம் ஏற்று சுமந்து ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே 3 ஆணிகளால் அவர் அறையப்பட்டார். அவருடைய கைகளிலே 2 கைகளிலும் ஆணி அடிக்கப்பட்டது, 2 கால்களிலும் ஆணி அடிக்கப்பட்டது. இயேசு ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார். சோதரம் அல்லேலூயா. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார். அதை நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோம். அப்போ அவரோடு கூட நாமும் சிலுவையில் அறையப்பட வேண்டும். அதனால் பயந்துறாங்க. நீங்கள் உங்களை கொண்டு யாராவது சிலுவையில் அறைய வேண்டுமா, என்னையும் சிலுவையில் அறைய வேண்டுமா? இது ஆவிக்குரிய பிரகாரமாக பார்க்க போகுது. கிறிஸ்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய பாவத்தை போக்கி நமக்கு ஒரு ரட்சிப்பை தரும்படியாக அவர் சிலுவையில் அறையப்பட்டார். ஆனால் நாம் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒரு 2 காரியம் சொல்ல போகிறேன். 2 காரியம். சோதரா அல்லேலூயா. அதற்கு நீங்கள் படியுங்கள். இந்த ரோமர்களின் நிறுவம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை படிங்க. 6:6. நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில், நம்முடைய பழைய மனுஷன் ஆண்டவரோடு கூட சிலுவையில் அறையப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சோதரா, நம்ம பழைய மனுஷனான ஒரு நிலையிலே பல ஆண்டு காலம் வாழ்ந்தோம் பலரும். ஆனால் சிலர் இப்போ புதிய மனுஷனாக மாற்றப்பட்டிருக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட வேண்டும். பழைய மனுஷன் என்று சொல்லும் போது அல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையிலே பாவ வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டிருந்தோமே சோதரா. பெருமையோடு வாழ்ந்து கொண்டிருந்தோம், அகந்தையோடு வாழ்ந்து கொண்டிருந்தோம், மனமேட்டுமையோடு வாழ்ந்து கொண்டிருந்தோம், தாழ்மை இல்லாமல் நடந்து கொண்டிருந்தோம். அல்லேலூயா. சோதரா, பாவ மனுஷன், பழைய மனுஷன் சிலுவையிலே அறையப்பட வேண்டும். பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டா அந்த பழைய மனுஷன் தரை காட்டான். கோபம் சிலருக்கு பயங்கரமாக இருக்கும். அந்த பழைய மனுஷனாகி கோபம் சிலுவையில் அறையப்பட்டு விட்டானா கோபம் குறைந்து போகும், தோத்து நின்று போகும். அடுத்ததாக பழைய மனுஷன் நல்லா பொய் சொல்லுவாங்க. பொய் கிடைத்தா தீவார் ஓயா பொய், எல்லாம் பொய் பேசுவாங்க. அந்த பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டு விட்டால் பொய் வராது. அல்லேலூயா. சில நல்லா கெட்ட வார்த்தை பேசுவாங்க. பழைய மனுஷன் நல்லா தூசண வார்த்தை, கெட்ட வார்த்தை ஒன்று உங்களுக்கு வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். ஆனால் நேரத்தில் சொல்லி இருக்கிறது. ஆனால் கெட்ட வார்த்தை நல்லா பேசுவாங்க பழைய மனுஷன். அல்லேலூயா. அப்போ பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டார்கள் சொன்னால் இந்த கெட்ட வார்த்தை நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாது. அல்லேலூயா. இப்படி என்னென்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில பழைய மனுஷன் தலை தூக்கி இருந்ததோ அந்த பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டால் அது தலை காட்டாது. இந்த நாளிலும் கூட உங்கள் பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறதா? இயேசுவோடு கூட நீங்கள் சிலுவையில் அறையப்பட வேண்டுமென்றால் பழைய மனுஷன்
கண்டிப்பாக சிலுவையில் அறையப்பட்டுதான் ஆக வேண்டும். இதுவரையிலும் வந்திருக்கிறவனே, சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவனே, உங்கள் பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறதா என்று அவரோடு கூட நீங்கள் சிலுவையில் அறையப்படுங்கள். இரண்டாவதாக இன்னொரு காரியம், சோதராம் கலாத்தியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிங்க. 6:14. நானோ மேன்மை பாராட்டாது இருப்பேனாக, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. உலகம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். தோத்ராம். அவன் உலகம் என்று சொல்லி கண்களின் நிச்சய, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் உலகத்திலிருந்து உண்டாங்க. தோத்ராம் உலகம். உலக சிநேகத்தோடு பலர் வாழ்வார்கள். தோத்ராம். அந்த உலக சிநேகம் சிலுவையில் அறையப்பட்டுதான் ஆக வேண்டும். உலகம் சிலுவையில் அறையப்பட்டு உலகத்தில் இருந்தாலும் நாம் இந்த உலகத்தார் அல்ல. இந்த உலகம் நமக்கு ஒரு பாத்திரமாக இல்லை. அந்த உலகம் அக்கினினால் அழிய போகிறது. அந்த உலகம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. உலக சிநேகம் இருக்கிறதா சகோதர சகோதரிகளே, அது சிலுவையில் அறையப்பட்டாக வேண்டும். உலகத்துடைய எந்தெந்த செயல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தரை காட்டி கொண்டிருக்கிறது, அது கண்டிப்பாக சிலுவையில் அறையப்பட வேண்டும். அப்போ கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்றால் சகோதரன், நம்முடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட வேண்டும். இந்த உலகம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். நாம் சுருக்கமாக சிந்திப்போம், விரிவாக பார்க்க நேரமில்லை. முதலாவதாக கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்படுகிற ஒரு அனுபவம். இந்த நாட்களிலும் கூட சிலுவையில் அறையப்பட்ட நிலையில் வாழ்ந்தால் கண்டிப்பாகவே நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு, ஆறுதல் உண்டு. அனைவருடைய வாழ்க்கையிலே ஆறுதல் இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. காரணம் என்னவென்றால் சோதராம், உலகம் சிலுவையில் அறையப்படவில்லை. சோதராம், நம்முடைய வாழ்க்கையிலே பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்படவில்லை. ஆகவே வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆபத்துக்குரிய ஜீவத்தில் ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளின் சகோதரனை சகோதரியை, நீ சிலுவையில் அறையப்பட வேண்டும். உடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட வேண்டும். இந்த உலகம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். இரண்டாவதாக தோத்ராம், நாம் அவரோடு கூட மரிக்கணும். இயேசு ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார். சிலுவையில் அறையப்பட்ட அவர் மரித்தார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 8 படிக்க. ரோமர் 6:8. 6:8. ஆகையால் கிறிஸ்துவனை கூட நாம் மரித்தோமானால் பிழைத்தோம். கிறிஸ்துவோடு கூட மரிக்கணும். ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டு எல்லா ரத்தத்தையும் சிந்தி அவர் மரித்தார். ஹல்லேலூயா. அது மரித்தது பாவத்துக்கு என்று ஒரே தரம் மரித்தார். நமக்காக அவர் மரித்தார். எத்தனையோ அவதாரங்கள் இந்த உலகத்தில் வந்திருந்தாலும் பாவத்திற்காக மரித்த ஒரே அவதாரம் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. மரித்தார். அவரோடு கூட மரிக்க வேண்டும். இயேசு ஆண்டவர் அவர் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர் மரித்தார். அல்லாமல் அவரை ஒன்றும் செய்ய முடியாது. சோதரா, அவர் வல்லமை உள்ள தேவன். சோதரா, அவர் மரணத்தை ஜெயித்த தேவன். ஹல்லேலூயா. அதனால அவர் மரிக்க வேண்டிய தேவையில்லை. சோதரா, ஆனால் நமது பாவங்களுக்காக அவர் மரித்தார். அல்லேலூயா. அப்ப அவரோடு கூட நம்ம மரிக்கணும். சோதரா, 2 தீமோத்தேயு அந்த 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிக்க. 2 தீமோத்தேயு 2:11. பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்னவெனில், நாம் அவரோடு கூட மரித்தோமானால் போதும். அடுத்ததாக இன்னொரு வசனம், அந்த ரோமர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் 7ஆம் வசனமும் படிங்க. பாவத்துக்கு மரித்த நாம் எப்படி பிழைப்போம்? 7ஆம் வசனம். போதும். அப்போ கிறிஸ்துவோடு கூட மரிக்கிறது என்றால் சகோதரர், அவர் நமது பாவங்களுக்காக மரித்தார். ஆனால் நாம் பாவத்துக்கு மரிக்க வேண்டும். சகோதரம், அல்லேலூயா.
பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? தோத்திரம். இப்போ ஞானஸ்நானத்துக்கு முன்ன ஒரு மரணம் உண்டு. தோத்திரம். அதுதான் பாவத்துக்கு மரிக்கிறது. அந்த மரித்தவரை தான், மரித்த மனிதரை தான் கொண்டு அடக்கம் பண்ணுகிறது. தோத்திரம். இப்போ பாவத்துக்கு மரித்தவர்கள். தோத்திரம். இத்தனை ஆடியும் கூட பிரியமானவர்களே, சோதனைகள் பாவம் செய்யாதபடி மரித்து இருக்கிறீர்கள். கிறிஸ்துவோடு கூட நீங்கள் மரிக்க வேண்டும். பாவத்துக்கு மரிக்க வேண்டும். பாவம் செய்யாதபடி மரிக்க வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணமாக இருக்கிறது. பாவம் நம்மை பின்தொடரக்கூடியதாக இருக்கிறது. பாவம் நம்முடைய எலும்புக்குள்ளே இருக்கக்கூடியதாக இருக்கிறது. பாவம் நம்மோடு கூட மண்ணிரை படுத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சோதரம். ஆகவே எல்லா மக்களும் பாவத்துக்கு மரிக்க வேண்டும். மரித்திருக்கிறோமா? சோதரம். ஹல்லேலூயா. இதுவரையும் பாவத்துக்கு மரிக்காதவர்களே, நீங்கள் பாவத்துக்கு மரித்து விடுங்கள். உடைய கை மரித்திருக்கிறதா? கை சில ஓங்கி அடிக்க கை நீட்டப்படுகிறதா? கை மரிக்கணும். வயசலோ. இப்படி கால் எட்டி சவிட்டுறதுக்கு கால் வருதா? மரிக்கணும். வயசலோ. இப்படி எல்லாம் காரியங்களும் ஒரு மரித்த நிலைமை. தோத்துதான் கிறிஸ்துவோடு கூட மரிக்கிற ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை மேலான ஒரு வாழ்க்கை. இயேசு ஆண்டவர் அவர் நமது பாவங்களுக்காக மரித்தபடியினால பெரிய ஒரு மீட்பு இந்த உலகத்திற்கு ஜனத்திற்கு உண்டானது. அதுபோல கிறிஸ்துவோடு கூட நாம் மரிப்போமானால் நாம் ஆத்மாக்களை ஆதாயம் செய்ய முடியும். நம்முடைய கிறிஸ்துவுக்குள் மரித்த அந்த நிலையை பார்த்து, பாவத்துக்கு மரித்த அந்த நிலையை பார்த்து அநேகர் கிறிஸ்துவண்டை வர முடியும். ஆமென். அல்லேலூயா. பாவத்துக்கு மரிக்கவில்லையா? பாவத்துக்கு மரித்து விட கிறிஸ்துவோடு கூட மரிக்கிற வாழ்க்கை. மூன்றாவதாக ரோமர் 6:4 அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படும். அடக்கம் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்படும். இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்படும். ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார். அவர் மரித்தார். மரித்த இயேசுவை அடக்கம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. தோத்ரம். அந்த இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்படும். கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படுதல் இந்த வருஷத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. ஞான ஸ்நானத்தினாலே. அந்த வருஷத்தில் கடைசி பாகத்தை மீண்டும் படிக்க சோரி. ஹல்லேலூயா. அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஞான ஸ்நானம் எடுத்தவங்களாம் கைத்துக்கு அல்ல சொல்லுங்க. அலேலியா அலேலியா. ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் என்ன செய்ய கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படலை. கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படும். தோத்திரம் தோத்திரம். கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படுது என்றால் அவரை ஒரு கல்லறையில் வைத்தார். அப்படி அல்ல. ஞான ஸ்நானத்தின் மூலமாக கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட வேண்டும். ஞானஸ்நானம் ஒரு பெரிய சத்தியம். ஹல்லேலூயா. சரத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே இதுவரையிலும் ஞானஸ்நானம் எடுக்காத சகோதர சகோதரிகளே, தோத்ராம், நீங்கள் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படாதவர்களாக இருக்கிறீர்கள். உங்கள் குறைகளெல்லாம் அறிக்கை பண்ணுங்க. சீக்கிரமாக ஞானஸ்நானம் எடுங்கள். இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு முன் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். தோத்ராம். அநேகருடைய வாழ்க்கையிலே தெளிச்சு ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. அதெல்லாம் சரி கிடையாது. பலவிதமான நாமத்தில் எடுக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் இப்படிலாம் பண்ண. ஆனால் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் தான் எடுக்க வேண்டும். மத்திய 28ஆம் அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் தண்ணீர் முழுக்கினார். அதாவது அந்த பரிசுத்தாவி நாமத்தில் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொல்லி இருக்கிறது. சோதரா கலாத்தியர் புத்தகத்தில் ஹல்லேலூயா. ஞானஸ்நானத்தின் மூலமாக ரோமர்கள் நிருபத்தை எடுங்க. அங்கே நாம் 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது 5ஆம் வசனம், மேலும் நமக்கு பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால்
அந்த நம்பிக்கை நம்மை என்ன செய்யாது, வெட்கப்படுத்தாது. ஆமென். அல்லேலூயா. சோதராம் சோதராம் சோதராம். கலாத்தியரில் அந்த 3:27 ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அல்லேலூயா. ஞானஸ்நானம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிறவர்கள் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிறார்கள். சகோதரன், அணிந்து போகிற பொருட்களை அணிந்து தரித்துக் கொள்வதை காட்டிலும் அடியாத தேவனை தரித்துக் கொள்வதுதான் ஒரு மேலான அனுபவம். அல்லேலூயா. சோதராம் சோதராம். இந்த நாளிலும் கூட இதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்ப இயேசுவோடு கூட இதுவரையிலும் அடக்கம் பண்ணப்படாமல் ஞானஸ்நானம் எடுக்காமல் சோதர கடினப்படுத்தி கொண்டு மனம் திரும்பாதபடி இருக்கிற சகோதரனே சகோதரியே, மனம் திரும்பு. ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்தில் சந்தோஷம், தேவதூதர்கள் மத்தியிலே சந்தோஷம். ஹல்லேலூயா. கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரமாக மனம் திரும்பி சீக்கிரமாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படுங்கள். ஆமென். அல்லேலூயா. அடுத்ததாக கிறிஸ்துவோடு கூட பிழைக்கிற ஒரு அனுபவம். ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார், ஆண்டவர் மரித்தார், ஆண்டவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் எழுந்திருந்தார். ரோமர் 6:8 படிங்க. ரோமர் 6:6 கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம். அந்த கொலோசியர் 3:1 படிங்க. 3:1. தோத்ராம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் போதும். அடுத்தது 1 பேதுரு 3:21 படிங்க. 1 பேதுரு 3:21. தோத்ராம். ஹல்லேலூயா. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கு உயிர்த்தெழுதலினாலே என்ன செய்கிறது, ரட்சிக்கிறது. கிறிஸ்துவோடு கூட எழும்புகிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்படுவது, இயேசுவோடு கூட சிலுவையில் மரிப்பது, இயேசுவோடு கூட மரிப்பது, இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்படுவது, இயேசுவோடு கூட எழுந்திருக்கிற ஒரு அனுபவம். சோத்ரா. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் அப்ப ஞானஸ்நானம் பிதாக்குமான பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுக்கும்போது அந்த மரித்த மனிதனை ஞானஸ்நானத்தின் மூலமாக அடக்கம் செய்துவிட்டு என்ன செய்யறாங்க, ஒரு உயிர்த்தெழுதல் சாயலிலே அவங்க வந்து விடுறாங்க. ஆண்டவரோடு கூட உயிரோடு எழுப்பி விடுகிறார்கள். ஆண்டவர் பாவத்தை ஜெயித்தவராய், உலகத்தை ஜெயித்தவராய், பிசாசை ஜெயித்தவராய், மரணத்தை ஜெயித்தவராய், பாதாளத்தை ஜெயித்தவராய். ஹல்லேலூயா. அவர் உயிரோடே எழும்பினார். உயிரோடு எழும்பின ஆண்டவர் இன்று ஜீவிக்கிறார். மரித்தேன், ஆனால் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிற ஆண்டவர் சதா காலமும் உயிரோடே இருக்கிறார். இனி அவரை மரணம் ஆண்டு கொள்வது இல்லை. தோத்திரம். அப்ப இயேசுவோடு கூட எழும்ப வேண்டும். இயேசுவோடு கூட எழும்புகிற ஒரு வாழ்க்கை. என்றைக்கு நீங்க மரித்த நிலைமையில இருக்கக்கூடாது, என்றும் நீங்கள் அடக்கம் பண்ணப்பட்ட நிலைமையில இருக்கக்கூடாது, என்று நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட நிலையில் இருக்கக்கூடாது. இயேசுவோடு கூட எழுந்திருக்க வேண்டும். தோத்திரம். எழும்புகிற ஒரு அனுபவம். எசேக்கியேல் 37 அதிகாரத்தில் கூட அந்த எலும்பு கூட்டத்துக்குள்ள அவனுடைய வசனமும் ஹல்லேலூயா ஆவியும் பிரவேசித்த போது அந்த எலும்பு கூட்டங்கள் எல்லாம் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். 37:10 தானா படிங்க. எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையார் என்றார். ஹல்லேலூயா. சேடமங்கலம் சபையுள்ள மக்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையா இருக்கணும். அங்கங்க இருந்து வந்த எல்லா தேவ பிள்ளைகளும் உயிரடைந்து காலூன்றி மகா ஒரு பெரிய சேனையார்
செத்த நிலைமை மாறட்டும், மரித்த நிலைமை மாறட்டும், மரித்து என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் இனி நம்ம மரித்த நிலையில் இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் ஜீவன் உள்ளவர்களாக, உயிர் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு உயிர் நீச்சியை தருகிறார். அந்த எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் அந்த வார்த்தையும் அந்த ஆவியும் அங்கே பிரவேசித்த போது உயிரடைந்தார்கள். அல்லேலூயா. நல்ல செத்த நிலையில் இருக்கிறீர்களா? உங்களுக்கு உயிர் உண்டாக வேண்டும். கர்த்தருடைய வசனம் உங்களை உயிர்ப்பிக்க கூடியது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை உயிர்ப்பிக்க கூடியவர். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருகிறார். அம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அபிஷேகம் பெறாதவர்களே கேளுங்க, உங்களுக்கு கர்த்தர் தருவா. சோதரம் சோதரம் தான். நான் முன்னால் பரிசுத்தாய் பெறுவதற்கு முன்னே சில வேளை சைக்கிள் பிரயாணம் தானே அப்போ கூடுதலாக. சோதரம் 1970 நம்ம ஊழியத்துக்கு வந்தோம். ஊழியத்துக்கு வந்த பிற்பாடு தான் எனக்கு பரிசுத்தாய் கிடைத்தது. சோதரம் சில வேளையில் நம்ம இந்த மணவாளை குறித்து தாண்டி அந்த சோதரம் நம்ம கல்லுக்கட்டுக்கு போகிற ஒரு இறக்கம் வரும், கொஞ்சம் தள்ளி போய் அந்த இறக்கத்தை நான் சைக்கிளில் போகும்போது 2 கையை அப்படியே விட்டுருவேன். 2 கையை விட்டு அப்போ சைக்கிள் ஓடிக்கிட்டே இருக்கும். சைக்கிள் போயிடும். ஆண்டவரே பரிசுத்தாவி தாரும், பரிசுத்தாவி தார் வானத்தை பார்த்து கேட்டுகிட்டே இருப்பேன். சோதரம் எப்படியும் ஆண்டவனுடைய வாஞ்சியை நிறைவேற்றி அபிஷேகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. எல்லாருக்கும் பரிசுத்தாவி வேண்டும். அதனால சைக்கிள் நல்ல பேலன்ஸ் இல்லாதவங்க கையை விட்டுருக்களை விழுந்துறாங்க. அல்லேலூயா. தேவன் தருவா. தாகத்தோடு கேளுங்க, வாஞ்சியோடு கேளுங்க, விருப்பத்தோடு கேளுங்க, அழுது கேளுங்க, கெஞ்சி கேளுங்க, உபவாசத்தோடு கேளுங்க. சோத்ரா பரிசுத்தாய் தராம விட மாட்டேன் ஆண்டவரே என்று கேட்டுக்கொண்டே இருங்க. அந்த பரிசுத்த ஆவி உங்களுக்கு தருவா. அந்த ஆவியின் மூலமாக ஒரு உயிர்ப்பிக்கப்படுதல், எழுந்திருக்கிற ஒரு அனுபவம், ஜீவன் உள்ள ஒரு அனுபவம் உண்டாகட்டும். அல்லேலூயா. அடுத்ததாக இயேசுவோடு கூட நம்ம பாடுபடுகிறது, கிறிஸ்துவோடு கூட பாடுபடுகிறது. படிங்க 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவருடனே கூட பாடுகளை செய்தமான போர் பாடு, அவரோடு கூட நம்ம பாடுகளை செய்ய வேண்டும். ஆமென். நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து மனித அவதாரத்தோடு கூட 33 ஆண்டு காலம் அவர் மனித அவதாரத்தோடு காணப்பட்டார். இந்த நாட்களில் அதிகமாக பாடுபட்டார், எல்லாம் பாடுபட்டார். சோதரா அவரை துப்பினார்கள், அவரை அடித்தார்கள், அவரை அகாத காரியங்களை சொல்லி பேசினாங்க. எத்தனையோ பாடுகள். சோதரா அவர் சிலுவையில் அறையப்பட்டது ஒரு பெரிய பாடு, அவர் அடிபட்டது ஒரு பெரிய பாடு. அவருடைய பாடுகளுக்கு நம்ம சோதரம் பங்காளிகளாக இருக்க வேண்டும். 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் படிங்க அந்த வசனம். உங்கள் நடுவில் பற்றி எறிகிற பிரியமானவர்களே உங்களை அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது கழிவுந்து மகிழும்படியாக கவனிங்கள். அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். வந்திருக்கிற சகோதர சகோதரிகளே, நீங்கள் யார் யார் பாட அனுபவித்துக் கொண்டிருக்கீங்க, கவலைப்படாதுங்க. அல்லேலூயா. அவரோடு கூட பாடுகளை சகிக்கணும், அவரோடு கூட பாடுபடணும். சோத்ரம் அதான் அந்த சில பாடுகளெல்லாம் நமக்கு வந்து கொண்டு இருக்கிறது. சோத்ரம் சோத்ரம். அல்லேலூயா. இந்த பாடுபடுகிறவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல பிரதிபலனை தரப்போகிறா. நீங்கள் ஒருவேளை குற்றம் செய்யாமல் பாட அனுபவிக்கலாம். நம்ம ஆண்டவரை போல, ஆண்டவர் எந்த தப்பும் செய்யவில்லை, ஆனாலும் பாடுபட்டார். சோத்ரம். அதுக்கு நான் இன்றைக்கு காலையில் கூட அனந்தரனாக குறித்த அந்த காரியத்தை சொன்னேன். அதாவது ஒரு கைது, அதாவது சோதரா அந்த சகோதருடைய பேர் கிரேக் கொலோ சோதரா. அமெரிக்காவில் உள்ளவர் நபர் சோதரா. அவர் அல்லேலூயா தனது தோழியையும் அவரது 4 வயது மகனையும் கொலை செய்து விட்டார் என்று சொல்லி அவரை சிறையிலே அடைத்தார்கள். சோதரா ஆனால் ஏற்கனவே கொலை செய்யவில்லை, தப்பு செய்யவில்லை, தப்பு செய்யாம சிறைச்சாலைக்கு போய்விட்டார். அது எத்தனை வருஷம் என்றால் 39 வருஷம்
39 வருஷம் சிறையிலே காணப்படுகிறார். ஆனாலும் கொலை செய்யவில்லை என்று சொல்லி நிரூபித்துக் கொண்டிருக்கிறார், சொல்லி கொண்டிருக்கிறார். எல்லாம் விசாரித்தாங்க. கடைசியாக இவர் கொலை செய்யவில்லை என்று அவருக்கு தீர்ப்பு வந்தது. கொலை செய்யாதவர். ஆனால் 39 வருஷம் அவர் அந்த சிறையில் இருந்தபடினால அவருக்கு 150 கோடி சோதரன் இழப்பீடாக அவருக்கு பணங்கள் கொடுக்கப்பட்டது. இல்லையா? அப்போ 39 வருஷம் சிறையிலிருந்து பாடுபட்ட அவருக்கு எவ்வளவு பலன் கிடைத்திருக்கிறது பார்த்தீங்களா? அப்போ குற்றம் செய்யாமல் நாம் பாடுபட்டு கொண்டே இருப்போமானால் இந்த உலகத்திலே இவ்வளவு ஒரு பிரதிபலன் கொடுத்தா நம்ம ஆண்டவர் எவ்வளவு கொடுப்பாரு பாருங்க. அவர் கொடுக்கறது கணக்கே இல்லை, நிறைவாய் கொடுப்பார். ஆகையால் நீங்கள் குற்றம் செய்யாமல் பாட அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? குற்றம் ஒன்றும் இல்லாமல் பாட அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? கலங்காதனுங்க. பாடுகள் மத்தியில் சந்தோஷப்படுங்க. பாடு மத்தியில் கத்தரை பாடுங்க, கத்தரை துதியுங்க. ஹல்லேலூயா. பாடுகள் மத்தியில் முறுமுறுத்து விடாதுங்க, தேவனை விட்டு விலகி போய் விடாதுங்க. கத்தரை விட்டு நீங்கள் நீங்கி போக வேண்டாம், நன்மை செய்து பாட அனுபவிக்க வேண்டும். இந்த பாடுகளை பற்றியுள்ள வசனங்கள் பேதுரு நிருபத்தில் அநேக இடங்களில் உண்டு. ஒருவன் கிறிஸ்தவனாக இருந்தால் பாடுபட்டால் அவன் வெட்கப்படாமல் இருந்தது தன் தேவனை மகிமைப்படுத்த கடவன். ஹல்லேலூயா. பாடுபடுகிறீங்களா? எல்லாம் சோத்திரம் போடுங்க. சோத்திரம் 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 சோத்திரம். எந்த பாடு வந்தாலும் சோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவன் நல்ல பிரதிபலனை ஆண்டவன் நமக்கு தரப்போகிறான். அவன் கிறிஸ்துவோடு கூட நாம் பாடுபட வேண்டும். அதே வசனத்தை மீண்டும் படிங்க. 2 தீமோத்தேயு 2:12. ஆமென். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அடுத்ததாக அவரோடு கூட நம்ம ஆளுகை செய்ய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நமது ஆண்டவர் ஆளுகை செய்ய வரப்போகிறார். இந்த உலகத்தையே 1000 வருஷ அரசாட்சி செய்ய வரப்போகிறார். வெளிப்படுத்த 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிங்க. வெளிப்படுத்த 20ஆம் அதிகாரம் 6வது வசனம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். அதிகாரம் இல்லை, ஆசாரியராக இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார். நம்முடைய ஆண்டவர் 1000 வருஷம் இந்த உலகத்தை அரசாள வரப்போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவை எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துக்குள்ள மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிறவர்கள் ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்படுதல மர்வமாக்கப்படுவார்கள். இதெல்லாம் நம்ம வசனம் இருக்கிறது. அந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் படிங்க. 1 கொரிந்தியர் 15:52. தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எக்காலம் தனிக்கும். அப்பொழுது மரித்தவர் அழிவில்லாமல் எழுந்திருப்பார்கள். நாமும் மர்வமாக்கப்படுவோம். எல்லாருக்கும் மரணம் கிடையாது. தோத்திரம். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு கூட்ட மக்கள் மர்வப்பட போகிறார்கள். இயேசு கிறிஸ்து இன்று வருவாரானால் ஆயத்தமாக இருக்கிறவர்களுக்கு மரணம் கிடையாது. மர்வம் ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்படுகிற கிறிஸ்துவுக்கு ஒப்பான ஒரு சாய இந்த அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மர்வப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. நான் முடிக்க போகிறேன். முதலாவதாக நாம் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட வேண்டும். 2வதாக நாம் கிறிஸ்துவோடு கூட மரிக்க வேண்டும். 3வதாக கிறிஸ்துவோடு கூட நாம் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். 4வதாக கிறிஸ்துவோடு கூட நம்ம பிழைக்க வேண்டும். 5வதாக அவரோடு கூட நம்ம பாடுபட வேண்டும். 6வதாக அவரோடு கூட நம்ம ஆளுகை செய்ய வேண்டும். 7வதாக அவரோடு கூட நம்ம இருக்க வேண்டும். அல்லேலூயா. பரலோகத்தில் நித்திய காலமாய் ஆண்டவரோடு கூட இருப்போம். அந்த பொன்தள வீதியிலே அவரோடு கூட நடப்போம், அவரோடு கூட உலாவோம். எவ்வளவு ஒரு ஆனந்தமான வாழ்க்கை. தோத்திரம். ஆகையினால சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் வாழ்கிறோன்னா அவரோடு கூட வாழுகிற ஒரு வாழ்க்கையை நாம் விட்டு விட வேண்டாம். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட தோத்திரம். நீங்கள் சாசோடு கூட இருக்கிறீர்களா?
பாவத்தோடு கூட இருக்கிறீர்களா? இந்த உலகத்தோடு கூட இருந்து கொண்டிருக்கிறீர்களா? துன்மார்க்கரோடு கூட இருந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆகாதவர்களோடு கூட இருந்து கொண்டிருக்கிறா? அதெல்லாம் விட்டு மனம் திரும்புங்க, கிறிஸ்துவோடு கூட இருங்க, எழும்புங்க. டோம் பண்ண போகிறோம். கர்த்தர் தாமே எல்லாரும் ஆசீர்வதித்து அவரோடு கூட உள்ள ஒரு வாழ்க்கையை செய்ய வைத்து ஹல்லேலூயா கடைசியாக நித்திய காலமாய் அவரோடு கூட இருக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தருவாராக. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்ப இயேசு